நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய விமான சேவைகள் எது அப்படின்றது தான் டாப் 5 உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுதான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. ஒரு விமான சேவை அப்படின்றது வந்து ஒரு நாட்டுக்கு இன்றியமையாத சேவையா இருக்கு. அதன் மூலியமா வர்ற வருமானம் ஒரு புறம், இன்னொரு புறம் மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விமான சேவை அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க வந்துட்டு வாட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான். இதனால பலரும் வந்துட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கோம். பறக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதன் மூலியமா நிறைய இடங்களுக்கு சீக்கிரமா நம்மளால போயும் சேர முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இவ்வளோ தூரமா இவ்வளோ நேரமா அப்படின்றதின் அடிப்படையில தான் டாப் 5 பிளேசஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து அரை மணி நேரத்துல போகக்கூடிய விமான சேவையும் இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா பறக்கக்கூடிய விமான சேவையும் இருக்கு. அதுல 5வது இடத்துல ரொம்ப நீளமான விமான சேவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்லாந்துல இருந்து சிகாகோவுக்கு போற விமான சேவை தான். இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,714 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஆக்லாந்துல இருந்து சிகாகோவுக்கு போற விமானம் வந்து 16 மணி நேரம் 30 நிமிடங்கள் இடைநில்லா பயணம் வந்து மேற்கொள்ளுது. ஸோ நடுவில் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. ஆக்லாந்துல இருந்து சிகாகோ போகுது அப்படின்னா 16 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட் வந்து பறந்துகிட்டே மட்டும் இருக்கும். அரை மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே முதுகெல்லாம் பயங்கரமா வலிக்குது. 16 மணி நேரம் அப்படின்னு வரும்பொழுது ஆப்வியஸ்லி அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டான ஒரு ஃப்ளைட்டாக தான் அது இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைட் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல 4வது இருக்கிற ஃப்ளைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து தோஹாக்கு போகக்கூடிய விமானம். இது கிட்டத்தட்ட 13,737 கிலோமீட்டரை வந்து கடக்குது. இது 16 மணி நேரம் 20 நிமிடங்கள் பறக்கக்கூடிய இடைநில்லா ஒரு ஃப்ளைட்டா பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்ல 3வது இருக்கிற ஃப்ளைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா துபாய் டு ஆக்லாந்து விமானம். ஸோ இந்த ரெண்டு பிளேசஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,759 கிலோமீட்டர். இது கிட்டத்தட்ட 17 மணி நேரம் 15 நிமிடங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு இடைநில்லா ஃப்ளைட்டா பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்ல 2வது இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்த்ல இருந்து லண்டனுக்கு போகக்கூடிய விமானம். இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 14,498 கிலோமீட்டர். இவங்க 17 மணி நேரம் 20 நிமிடங்கள் வந்து பயணிக்கக்கூடிய இடைநில்லா விமானமா பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஒரு விமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து நியூயார்க்குக்கு போகக்கூடிய விமானம். இவங்க ரெண்டு பேத்துக்குமே நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 15,332 கிலோமீட்டர். இது கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 40 நிமிடங்கள் பறக்கக்கூடிய இடைநில்லா ஒரு ஃப்ளைட்டா பார்க்கப்படுது. ஸோ இந்த 5 ஃப்ளைட்ஸுமேவும் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப தூரம் பறக்கக்கூடிய, ரொம்ப நேரம் பறக்கக்கூடிய ஃப்ளைட்ஸா பார்க்கப்படுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணிருக்கலாம், 4 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பல டைமிங்ஸ்ல வந்துட்டு ஃப்ளைட்ல நீங்க போயிட்டு வரலாம். இப்போ சென்னை டு மதுரை போறோம்னா 1 நைட் ஆகும் பஸ்ல போனா. அதுவே ஃப்ளைட்ல போனா ஒரு ½ hourல போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம வந்து டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நான் சொன்னதெல்லாம் 15,000 கிலோமீட்டர், 13,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல டிஜிட்ஸ்ல வந்துட்டு இருக்கிற இந்த கிலோமீட்டர்ஸை 1 டே ஃபுல்லா விமானம் மூலியமா அவங்க கிடக்குறாங்க. அதெல்லாம் பஸ் வச்சு கண்டிப்பா போக முடியாது. அந்த காலத்துலலாம் அப்போ எப்படி நம்ம ஃப்ளைட்ல போயே ஒரு நாள் ஆகுதுன்னா நடந்து போனவங்கலாம் அங்கெல்லாம் போயிருப்பாங்களா? போனா எவ்வளோ நாள் ஆயிருந்திருக்கும்? இந்த மாதிரிலாம் நமக்கு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல. இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.